வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஒரு கேரளா ஸ்டைல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காளான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வாழைக்காயும் சேனக்கிழங்கும் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம பண்ணிடலாம். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதில் வாழைக்காவும் சேனக்கிழங்கும் அரை கப் சேர்த்துக்கலாம். நான் அளவுக்காக கப்பில் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வாழைக்காய் அதை கட் பண்ணால் எவ்வளோ அளவு வருமோ அதே அளவு சேனக்கிழங்கு எடுத்துக்கலாம். அதை ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தண்ணியும் சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க. இது இந்த தண்ணியிலே நல்லா வெந்து வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சியில் அரை கப் தேங்காய், 2 பச்சை மிளகாய், அதோட ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைப்பட்டதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இதை அரைச்சிக்கோங்க. மறுபடியும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து திருப்பி நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைக்கும் போது தான் அது நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக வரும். இப்போது இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துருச்சு. இது இருக்கட்டும். இப்போ அடுப்பில் இருந்த சேனக்கிழங்கும் வாழைக்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு இது ரெடி ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம அடுப்பில் வச்சுட்டு இறக்கிற வேண்டிதான். ரொம்ப நேரம் வைக்கணுன்ட்டு இல்லை. இது தாளிப்புக்காக 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காயோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆற ஆற நல்லா திக்னஸ் வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட காளான் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓணம் வந்துருச்சு. ஸோ ஓணம் ஸ்பெஷலாக இந்த ஈஸியான காளான் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.